ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான நான் எப்பயுமே லாஸ்ட் நைட் அப்டேட் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது. பட் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டாப் 10 5 மார்க், டாப் 10 2 மார்க் அண்ட் 3 மார்க் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 கொஸ்டின் படிச்சிங்கனாலே போதும், எல்லா கேள்விகளுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. ஃபஸ்ட்டு 3 சொல்லியிருந்தேன். வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல். அடுத்து ஒரு 3வது ஒரு கேள்வி, வரிசையாக ஒரு 4 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4ல் 1 3ல் 1 வந்துடும் அப்படின்னு சொன்னது ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னம்னாலும் நான் சொன்ன கேள்விகள் இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக செகண்ட் 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொன்ன 3ல் 1 தான் இதில் இருக்கும். வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட், இது எல்லாத்தையுமே ஒரு தரவு பண்ணிடுங்க. ஊக வணிகர்கள் யாவை, காளை, கரடி, மான், முடவா தெழுவீங்க இல்லையா, அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சேர்ப்பினுடைய பொருள், கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்யூர்மெண்ட். சந்தையிடுகை கலவை, டிஃபைன் மார்க்கெட்டிங் மிக்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுமாதிரி ஜான் ஆஃப் கெனடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை. பங்கேற்று நடித்தல் முறை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அடிஷனலாக கேட்டிருக்கு. பட் நீங்கள் எழுத வேண்டிய 6 2 மார்க் கம்பல்சரி இல்லாமல் 6 2 மார்க் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது போக அடிஷனலாக கம்பல்சரி கொஸ்டினும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா, நான் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்களோ அதையும் உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா சரக்கு விற்பனை ஒப்பந்தம், இதுவும் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி வாட் இஸ் குட்ஸ், அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை முதன்மை பணிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 2ஆம் நிலை சந்தை, ரைட் இன் நோட் 10 செகண்டரி மார்க்கெட். கரடி, ஊக வணிகரை விளக்கு, கரடி மட்டும் கேட்டிருக்காங்க. காளை, கரடி கேட்கும். காளை, கரடி, மான், முடவாத்து, இந்த 2 கேள்வியும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 மார்க் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி மனித வளங்களின் இயல்புகள் ஏதேனும் 3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனியிடை சந்தை விளக்குக. ஆக்சுவலாக இந்த தனியிடை சந்தை அப்படிங்கிறது நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்டில் இருக்காது. பட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா நீங்கள் படிச்சுக்கலாம். பட் இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை, ரைட்டுங்களா. அதுமாதிரி மாநில ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஸ்டிங்க்யூஸ் பிட்வீன் நெகோட்டியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த டிஸ்டிங்க்யூஸ் கொஸ்டின் 2 மார்க்காக இருந்தாலும் 3 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த வேறுபடுத்துக கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு காமர்ஸை பொறுத்த வரைக்கும் போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்குகளை மதிப்பதில் வெளியீடு. அடுத்து டெய்லரினுடைய மேலாண்மை தத்துவம், வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர். என்ன சார் நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ட்டில் இருக்கிறது மட்டுமே கொடுத்துருக்கீங்க, கம்பல்சரி முதல் கொண்டு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்டில் இருக்கக்கூடியது மட்டும் நான் அப்டேட் பண்ணல. இது பப்ளிக் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் தான். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு டாப் 10 5 மார்க் கேட்டிங்களே, உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய நவீன மேலாண்மை கோட்பாட்டுகளை விவரி, வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணி, மூலதன சந்தையின் பல்வேறு பணி, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவோர், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இது வந்து 2023 கொஸ்டின். 24 25 2லையுமே 1ல் மட்டும் இது கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த வருஷம் உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அதுமாதிரி செபியில் 2 கொடுத்துருந்தேன், அதில் 1 கன்ஃபார்மாக வந்துடும் சொல்லியிருந்தேன். செபியினுடைய பணிகள், விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை விவாதிக்க. என்ன சார் இப்போ வரைக்கும் வேறுபடுத்துவ கொஸ்டின் கேட்கலன்னு கேட்குறீங்களா, இந்த வந்துருச்சு பாருங்கள். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு. 1 எழுதுகிற மாதிரி வந்திருக்கு, ஆனால் 1 மட்டும் இல்லை. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு காசோலையினுடைய இயல்பு, பயிற்சியினுடைய நோக்கங்களை விளக்குக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலே நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள், பொருளாதார அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் அண்ட் த பேசிக் எக்கனாமிக்ஸ். இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அதுமாதிரி இது ரீட் பண்ணல பாருங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், ஆல்ரெடி கன்சூமர்ஸில் 2 இருக்குது, அந்த 2ல் 1 கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் நான் கொடுத்த எல்லாத்தையுமே ஒரு தரவு பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நாளைக்கு உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான். இது 2023 கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.